எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க திருவிளையாடற் புராணத்துல 42வது படலம் பார்க்க போறோம். தலைப்பு திருமுகம் கொடுத்த படலம். என்ன கதைன்னு பார்க்கலாம். திருமுகம் என்றது என்னத்தை குறிக்குதுன்னு பார்ப்போம். பாணபத்திரன் வரகுண பாண்டியனுடைய வேண்டுகோளின்படியே அவனுடைய கோயிலில் இசை பாடுதலை விடுத்து சோமசுந்தர கடவுளுடைய திருக்கோயிலிலே முப்பொழுதும் போய் இசை பாடும் நியமம் பூண்டான். அப்ப இங்க பாணபத்திரன் என்னது நாங்க 41வது படலத்துல பாணபத்திரன் ஏமநாதன் எல்லாம் பார்த்தினாங்க. அதை ஞாபகம் பாருங்க. அப்ப இந்த பாணபத்திரன் சோமசுந்தர கடவுளின் கோயில்ல போய் 3 நேரமும் இசை பாடுறார். ஆற்ற வரகுண பாண்டியன்ற வேண்டுகோளுக்கு இணங்க. தனக்கு இத்தொழில் அன்றி வேறு தொழில் இன்மையால் வறுமை அடைந்தான். அவனுக்கு இந்த தொழில் தான், அவனுக்கு வேறு எந்த தொழிலுமே இல்லை. இந்த இசை பாடித்தான் அவற்ற வருமானம் சேவியம் நடந்தது. அதால தொழிலின்மையால வறுமை அடைஞ்சிட்டார். சோமசுந்தர கடவுள் அது பொறுக்கலாற்றாது பாண்டியனுடைய பொன்னறையில் உள்ள திரவியங்களை கவர்ந்து கவர்ந்து பாணபத்திரன் காண கை வைப்பாராயினார். அப்ப இவர் இப்படி வறுமையில இருக்கிறத சோமசுந்தர கடவுளுக்கு அது பொறுக்க முடியாமல் போயிட்டுது. அதனால பாண்டியனுடைய பொன்னறையில இருக்கிற ஆபரணங்கள் திரவியங்கள் எல்லாத்தையும் எடுத்தந்து கவர்ந்துண்ட களவா கொண்டு கவர்ந்து பாணபத்திரன் கண் முன்ன வைக்கிறார். சில நாட் பொற்காசும் சில நாள் இரத்தின ஆபரணமும் சில நாள் பீதாம்பரமும் சில நாள் சாமரையின் பொற்காம்பும் சில நாள் சிங்காசனத்தின் பொற்தகடும் சில நாள் இரத்தினமும் கொடுப்ப கொண்டு போய் பிறர் அறியாவண்ணம் உருக்க வேண்டியவற்றை உருக்கியும் துண்டம் செய்ய வேண்டியவற்றை துண்டம் செய்தும் செலவழித்தான். அப்ப இப்படி இவர் சோமசுந்தர கடவுள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் இப்படி சொன்ன பொருட்களை சில சில நாட்கள்ல கொண்டு வந்து கொடுக்குறார். அதுல அவர் உருக்க வேண்டிய எல்லாத்தையும் உருக்கலாம் தானே சில இந்த பொருட்கள்ல அப்ப சிலதுகளை உருக்கி சிலதுகளை துண்டு பண்ணி அவர் அதை செலவழிச்சு கொண்டு வாராரு பாணபத்திரன். சில காலம் சென்ற பின் அப்ப அந்த ஒரு துண்டம் செய்ய வேண்டியவற்றை துண்டம் செய்கிற அந்த வெட்டி துண்டம் என்றதை அதை செய்து செலவழிச்சு கொண்டு வார. சில காலம் சென்ற பின் சிவபெருமான் ஒன்றும் கொடாதொழிய பாணபத்திரன் போய் போய் வணங்கி கொண்டு சும்மா வந்தார். அப்ப கொஞ்ச காலம் போக சிவபெருமானும் ஒன்றும் கொடுக்கல. ஆனாலும் அவர் போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி வணங்கி போய் போய் சும்மா வணங்கி வணங்கி கொண்டு வாரார். ஒரு நாள் தன் சுற்றத்தாரோடு பசியினால் மிக வருந்தி நித்திரை செய்யும் பொழுது சிவபெருமான் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நாம் இதுவரையும் பாண்டியனுடைய பொன்னறையிலிருந்து கவர்ந்து உனக்கு தந்தோம். பாண்டியன் அறிந்தார் சந்தேகம் கொள்வான். அப்ப இவர் பசியோடு ஒரு நாள் சுற்றத்தாரோடு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். சொப்பனத்துல சிவன் என்ன சொல்றார், இவ்வளவு காலமும் நான் உனக்கு பாண்டியன் பொன்னறையில இருந்துதான் கவர்ந்து கொண்டு வந்து உனக்கு தந்த. நான் பாண்டியன் அறிந்தால் சந்தேகம் கொள்வான். ஏனென்றால் அவனுக்கு தெரியாதா நீ, ஏனென்றால் உட்காப்பும் புறக்காப்பும் கயற்குறியும் இருக்க கவர்ந்தது அற்புதம். அப்ப அங்க உள்ளுக்க காப்பு புறக்காப்பு எல்லாம் காவல் போட்டு கயற்குறி எல்லாம் இருக்கேக்குள்ள இவர் கவர்ந்து கொண்டு வந்தது எடுத்து கொண்டு வந்தது அற்புதம். செய்ய முடியாதானே அப்படி. இக்கல்வன் உயிர் தொரு மலிந்த கல்வனோ அறியேன் என்பான். அஃதன்றியும் பொன்னறை காவலர்களுக்கு தண்டம் கிடைக்கும். அப்ப இந்த கல்வன் எப்படியான கல்வன் என்று சொல்லிட்டு இப்படி இந்த பொன்னறையில காவல் இருந்தவர்களுக்கும் காவலாளர்களுக்கும் தண்டம் என்றா தண்டனை கிடைக்கும். நம்மேல் உன்போல் அன்பு வைத்த சேரமானுக்கு இப்பொழுது ஓர் ஓலை எழுதி தருவோம் கொண்டு போகென்று திருவாய் மலர்ந்து திருமுகப் பாசுரத்தை எழுதி கொடுத்து மறைந்தருளினார். அப்ப அவர் என்ன சொல்றார், இவ்வளவு காலமும் நான் கொண்டு வந்தேன், இனி அவன் அறிஞ்சால் எல்லாரையும் தண்டிப்பார் அரசன். அப்ப நம்மேல உன்னை போல சிவபெருமான் போல இப்ப பாணபத்திரனும்
சிவபெருமான் மேல தானே அன்பு வச்சவர் சோமசுந்தர கடவுள். அப்படி சேரமானும் சோமசுந்தர கடவுள் மேலே அன்பு வச்சவர், உன்ன போல பானபத்திரன போலி என்று சொல்றார். அப்ப நான் அவருக்கு ஒரு ஓலி ஒன்று எழுதி தாரேன், நீ அதை கொண்டு போய் அவர்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்ட. அப்ப அந்த பாசுரத்துல 3 பாடல்கள், 4 4 வரிய 3 பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன் நான் அந்த பாடலை சொல்லில. அப்ப அதுதான் பாசுரம் கொடுக்கிறார். பாணபத்திரன் அத்திருமுகத்தை வாங்கி பட்டு வஸ்திரத்தினால் சுற்றி திருக்கோயிலை வலம் செய்து வந்து கொண்டு வலம் செய்து வணங்கிக் கொண்டு மேற்றிசை நோக்கி நடந்து மலை நாட்டிற்கு சென்று திருவஞ்சைக் களத்தை அடைந்து அங்கே ஒரு தண்ணீர் பந்தலில் இருந்தான். அப்ப என்ன செய்கிறார்? அவற்றை அந்த திருமுகத்தை வாங்கி கொண்டு, அந்த எழுதி கொடுத்த பாடல் இருக்குத்தானே, அதுதான் திருமுகம். அதை வாங்கி கொண்டு அதை பட்டு வஸ்திரத்தால சுத்தி திருக்கோயிலை சுத்தி வந்து வணங்கி கொண்டு மேற்திசை நோக்கி நடந்து, மேற்கு பக்கமா போய் நடந்து மலை நாட்டிற் சென்று திருவஞ்சை களத்தை அடைந்து, அந்த இடத்தை திருவஞ்சை களத்தை அடைந்து அங்கே ஒரு தண்ணீர் பந்தல்ல இருக்கிறார். அன்றிரவு சோமசுந்தர கடவுள் சேரமான் பெருமான் நாயனாருக்கு சொப்பனத்திலே தோன்றி, நாம் மதுரையிற் சித்தர் உன்னைக் கண்டு திரவியம் வாங்கும் பொருட்டு நம்முடைய பாணபத்திரன் நம்முடைய ஓலை கொண்டு இங்கே வந்திருக்கிறான், அவனுக்கு வேண்டும் திரவியம் கொடுத்து அனுப்பிவிடு என்று சொல்லி மறைந்தருளினர். அப்ப என்ன சொல்லப்படுது? அன்றிரவு இவர் அங்க தண்ணீர் பந்தல்ல போய் இருக்கிறாரு பானபத்திரன். அன்றிரவே சோமசுந்தர கடவுள் போய் சேரமான் பெருமான் சொப்பனத்துல கனவுல போய் சொல்றார், நான் மதுரை சித்தர், யாரு தன்னை மதுரை சித்தர், உன்னை கண்டு திரவியம் வாங்குறதுக்காக நம்முடைய பானபத்திரன் வந்திருக்கிறான், அவன் ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிடு என்று சொல்லி அவரும் மறைஞ்சுடுகிறார். அப்ப சேரமான் பெருமான் நாயனார் விழித்தெழுந்து தாங்கண்ட கனவை தம்மவர்களுக்கு சொல்லி பாணபத்திரனை தேடும் பொருட்டு ஏவலாளர்களை விடுத்தார். அப்ப சேரமான் தான் கண்ட கனவை விழிச்சு முடிச்சுட்டார் தானே. முழிச்ச உடனே தான் கண்ட கனவை தன்னுடைய எல்லாருக்கும் சொல்லி, அரசர் தானே அவர், தன்னுடைய ஏவலாளர் எல்லாருக்கும் சொல்லி பாணபத்திரனை தேட சொல்லி விடுகிறார். அப்ப ஏவலாளர்கள் பாணபத்திரனை எங்கு தேடியும் தண்ணீர் பந்தலில் இருக்க கண்டு விரைந்து போய் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தெரிவித்தார்கள். அப்ப ஏவலாளர்கள் பாணபத்திரன் எல்லா இடமும் தேடி கடைசியில தண்ணீர் பந்தல்ல இருந்ததை கண்ட உடனே சேரமானுக்கு போய் அவைகள் சொல்லினமாறு ஏவலாளர்கள். உடனே சேரமான் பெருமாள் நாயனார் சேனையோடு சென்று பாணபத்திரனை கண்டு சிரசின் மீது கைகூப்பி பாடி ஆடி தண்டு போல் விழுந்து வணங்கினார். அப்ப சேரமான் பெருமான் அவரை போன உடனே சேனையோட போறார். அவர் அரசர் தானே, சேனை புட சூழ போறார். போய் பாணபத்திரனை கண்ட உடனே தலைக்கு மேல கையை வச்சு வணங்கி பாடி ஆடி விழுகிறார். தண்டு போல விழுந்தாரென்று விழுந்து வணங்கினார். திருமுகத்தை வாங்கி கண்ணிலொற்றி முடிமேல் வைத்து கண்ணீர் பொழிய உடம்பு பூரிக்க ரோமம் சிலிர்க்க அத்திருமுகத்தை வாசித்து எல்லையில்லாத இன்பக் கடலின் மூழ்கி அதனை பொற்றாளிகையில் வைத்து யானை மேல் ஏற்றி பாணபத்திரனை முன்னிறுத்தி தாம் பின்னிருந்து வெண்சாமரை வீசிக்கொண்டு நானாவித வாத்தியங்கள் ஒலிப்ப நகர்வலம் செய்து பெண்கள் மங்களம் கொண்டு எதிர்வரச் சென்று தமது திருமாளிகைக்கு அழைத்து கொண்டு போயினார். அப்ப என்ன சொல்றார்? அவர் கொடுத்த ஓலை திருமுகம் இருக்குத்தானே, அதை இவர் வாங்கி அதை கண்ணிலே ஒட்டி முடிமேல வச்சு கண்ணீர் எல்லாம் அவருக்கு பொழியுது. யாருக்கு? சேரமானுக்கு. உடம்பெல்லாம் பூரிக்குது, ரோமம் சிலிர்க்குது, இப்படியெல்லாம் இதை நீக்க அந்த திருமுகத்தை வாசிச்சுட்டு எல்லை இல்லாத கடல்ல மூழ்கிறார். அவ்வளத்துக்கு சந்தோஷத்துல
அது ஒரு பொத்தாளிகையில் வச்சு, பொத்தாளி ஒரு தட்டத்தில் வச்சு அதை யானை மேல் ஏற்றி பானபத்திரனை மீட்டி, பானபத்திரனுக்கு பின்னுக்கு இவர் இருக்கிறார். அவரை பானபத்திரனை முன்னுக்கு இருக்க, இப்படி வாத்தியங்கள் ஒலிக்க, இப்படி எல்லாரும் பொட்டு வச்சு பெண்கள் எல்லாம் எதிர் வந்திருந்த தன்னுடைய மாளிகைக்கு அழைச்சு கொண்டு போறார். அங்கே பானபத்திரனை ஸ்நானம் செய்வித்து ஆசனத்திருத்தி அர்ச்சித்து திருவமுது செய்வித்து கலவை சார்ந்து பூசி வெத்திலை பாக்கும் முகவாசமும் கொடுத்தார். அப்ப அவரை கூட்டி கொண்டு போய் ஸ்நானம் செய்தண்ட தெரியும் தானே, குளிக்க வாத்தி தண்டு ஆசனம் திருத்தி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு இதுகள் எல்லாம் செய்து போட்டு இதன்ற பிறகு பொன் அறையை திறந்து பானபத்திரனை அழைத்து காட்டி, எம்பெருமானுடைய திருத்தொண்டரே, இத்திரவியம் எல்லாவற்றையும் நீர் கொண்டு போம் என்று சொல்ல, பானபத்திரன் எதிர் வணங்கி நீர் தருவது தமியேனுக்கு போதும் என்றான். அப்ப அவரை உபசரித்து சாப்பாடெல்லாம் கொடுத்த பிறகு பொன்னறையக்கு கூட்டி கொண்டு போகிறார். அங்கே கூட்டி கொண்டு போய் அந்த கதவை திறந்து விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுங்கொண்டு சொல்கிறார். அந்த கதை என்ன தேவைன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், பானபத்திரன் நீங்கள் தாரதே எனக்கு போதும் என்று சொல்கிறார். அப்போ சேரமான் பெருமானார் கொடுக்க கொடுக்க பானபத்திரன் ஆபரணத்தையும் பொற்சிவிகை பீதாம்பரம் யானை குதிரை முதலிய பலவற்றையும் வேண்டுமெனவும் வாங்கி கொண்டான். வேண்டும் அளவும் வாங்கி கொண்டான். அப்ப அவர் கொடுக்க கொடுக்க இவர் தனக்கு தேவையான அளவு எல்லாம் வாங்கி கொண்டார். சேரமான் பெருமான் நாயனார் பானபத்திரனை 7 அடி பின் சென்று விடுத்து மீண்டார். அப்ப அவர் இவருக்கெல்லாம் கொடுத்த பிறகு பானபத்திரனை 7 அடி பின் சென்று விடுத்து திரும்பி வாரார் தன்னுடைய இடத்துக்கு. பானபத்திரன் மதுரையை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி பிராமணர்களுக்கும் வித்துவான்களுக்கும் பிறருக்கும் வேண்டுவன கொடுத்து குபேரன் போல வாழ்ந்து வந்தான். அப்ப பானபத்திரன் இவர்கிட்ட எல்லாம் வாங்கி கொண்டு போனதானே, போய் அவர் பிராமணர்களுக்கு வித்துவானுக்கு பிறருக்கும் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ கொடுத்துட்டு தானும் குபேரன் போல வாழ்ந்து வந்தார். யாரு? பானபத்திரன் என்றதுதான் இந்த கதை. திருமுகம் காட்டிய படலம், திருமுகம் கொடுத்த படலம். திருமுகம் என்றது அங்கே ஓலை அந்த பாடல் எழுதி கொடுத்தது தானே, அதுதான் திருமுகம் கொடுத்த படலம் என்றது சொல்லப்படுது. அடுத்த படலத்தை அடுத்த இதில் பார்க்கலாம். 43வது படலம். இது எல்லாமே எங்களோட திருவாசகத்துக்கு உதவியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நன்றி.